ஓகே, ஒரு 2 நிமிஷம் மௌன அஞ்சலி செலுத்துவோம். நீங்களும் செலுத்துங்க. 2 hours later. செலுத்தியாச்சு. யாருக்கு செலுத்தணும்? அததான் இப்ப சொல்லணும் அப்படின்றது ரொம்ப எதிர்பார்த்து உட்கார்ந்துருக்கேன். என்னன்னா, இந்த விஷயம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல நாட்களா போராடிக்கிட்டு இருந்தாங்க. அந்த போராட்டத்துக்கு எதிரா நம்மளும் வந்து ஒரு 3-4 வீடியோ வந்து போட்டிருப்போம். இப்ப இவங்கள்ட்ட போராடி வேலைக்கு ஆகாது, ஸ்ட்ரெயிட்டா நான் நீதிமன்றத்துல போய் நீதியை கேட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படிக்கட்டு எல்லாம் ஏறி போய் நின்றுக்கிறாங்க. நீதி உள்ள வராதீங்கன்னே சொல்லி கூட்டம் அமைச்சிருச்சு. இல்ல பார்க்கும்போது அது விரிச்சு பார்த்துருப்பாங்கல்ல, என்ன என்ன கான்செப்ட் இது, தாத்தா செத்துட்டாரா, என்ன பழைய கான்செப்ட் எடுத்துட்டு வர அப்படின்ற மாதிரி. என்ன கான்செப்ட்? தாத்தா இறந்துட்டாங்க. தாத்தா இறந்துட்டாங்களா? என்ன பழைய கான்செப்ட் கொண்டு வர? ரிட்டர்ன் அனுப்பிச்சு விட்டாங்க. என்ன மேட்ரு அப்படின்னு சொல்ல வரும்போது பல காலமா நம்ம பேசிட்டு வந்திருப்போம். இந்த மாதிரி ரிவ்யூஸ் வந்து பண்ணக்கூடாது, சோசியல் மீடியால வந்து ஒரு படத்தை பத்தி கருத்து சொல்லக்கூடாது. பல நாட்களா போயிட்டு இருந்த பிரச்சனை வந்து இந்த மாதிரி பப்ளிக் ரிவ்யூ எடுக்கக்கூடாது, இந்த மாதிரி ஒரு படத்தை பத்தின நெகட்டிவ் விமர்சனங்கள் வந்து சொல்லக்கூடாது, ஒரு தனிப்பட்ட மனித தாக்குதல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தமிழ் பிலிம் ஆக்டிவ் ப்ரொடியூசர் அசோசியேஷன் வந்து ஒரு முடிவு எடுத்திருந்தாங்க. இதுக்கு வந்து நாங்க முதல் நோட்டீஸ் வந்து விடுறோம். இது எல்லாரும் ஒருங்கிணைச்சு இதை வந்து சட்டமா நம்ம நிறுவுவோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. திருப்பூர் சுப்ரமணியன் சொல்லியிருந்தாரு, தனஞ்சயன் சொல்லியிருந்தாரு, SR பிரபு, பாரதி ராஜா, அப்படி பல பேர் வந்து இதுக்கு வந்து ஒத்துழைச்சிருந்தாங்க. இப்ப கோர்ட்டுக்கு போகும்போது இது அப்படியே எடுத்துட்டு போயிருந்தாங்கன்னா ஒருவேளை அந்த கண்டென்ட் உள்ள பாஸ் ஆகிருக்கும். இப்ப அதை எப்படி எடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னா, பேன் ரிவ்யூஸ், அதாவது ரிவ்யூ வந்து பேன் பண்ணிடணும் 3 நாளைக்கு பப்ளிக் ரிவ்யூ. ஆக்சுவலா அதையாச்சும் கொண்டு போயிருந்தா கூட கோர்ட்டு வாசல்ல விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்னென்ன கோரிக்கை வச்சிருக்காங்கன்னா, சோசியல் மீடியாலே 3 நாளைக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா இருக்கக்கூடாது, அதை பத்தின கருத்துக்களே இருக்கக்கூடாது. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, ஒரு படத்தை பார்த்துட்டு ஒருத்தர் ஒப்பீனியன் ஷேர் பண்ணாருன்னா, இந்த படம் நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொன்னாருன்னா அவரோட கருத்தை பொறுத்து அந்த பதிவு இருக்கலாமா இல்லையாங்கிறத யார் டிசைட் பண்ணுவா? அதாவது ப்ரொடியூசர்ஸ் வந்து போட்டதுக்கு அப்புறம் உட்காந்து ரீசெக் பண்ணுவாங்க. எப்படி நம்ம காப்பிரைட்ஸ் செக் பண்ணுவோமோ அது மாதிரி அவங்க செக் பண்ணிட்டு இது பாசிட்டிவா இருக்கு அதை போடுங்க, இது நெகட்டிவா இருக்கு விரட்டுங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் பாஸே ஆகல, பில்லே பாஸ் ஆகல, எதுக்கு இதெல்லாம் பேசிக்கிட்டு? அது அவங்களுக்கு எடுத்துட்டு போயிலே தெரியாது. நம்ம இது பேனா வைக்கும் போதே ஐயே இது இப்பெல்லாம் எழுதக்கூடாது, யோசிக்கும் போதே தோணணும். இதெல்லாம் யோசிக்கவே கூடாது. எப்படி ஒரு கருத்தை முடக்கணும்னு எப்படி நீ யோசிப்ப? இல்ல முதல்ல இப்படி யோசிச்சோம்னாலே இந்த பாயிண்ட் தோணி இருக்குமா தெரியல. அதாவது முதல்ல நம்ம ஒரு ஜனநாயக நாட்டில் இருக்கோம். அப்படிங்கிறப்ப இங்க எல்லாருக்கும் வந்து கருத்து சுதந்திரம்னு ஒண்ணு இருக்கு. இது வந்து இதுல அப்ளை ஆகுமா, அப்ளிகபிளா இருக்கா, என்ன எதுன்னு செக் பண்ணிட்டு இதை வந்து இப்படி ஒரு இதுவே கேட்கலாமா என்னங்கிறத போய் முடிவு பண்ணணும். இந்த இதுவே இல்ல. ஒருவேளை இந்தியால நீ மற்ற ஸ்டேட்ல இருக்கிறன்னா யார் ஆட்சியை பொறுத்து நீ அந்த முடிவு எடுக்கலாம். பட் தமிழ்நாட்டுல இருக்கு அப்படின்ற போது இஷ்டத்துக்குலாம் முடிவெடுக்க முடியும். இதனாலதான் வந்து சில டைரக்டர்ஸ் வந்து இவங்க எல்லாம் ஏமாத்தி மிளகா அரைச்சு விட்டுறாங்க தலையில. ஆமா, அதுக்கப்புறம் வந்து புலம்பி ஒரு பிரயோஜனம் இல்லை. இது வர இன்னொரு மேட்டர் எல்லாம் இருக்கு. என்ன சொன்னா, இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் எல்லாம் வந்து வச்சிருக்காங்க. முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பாசிட்டிவா உங்களுக்கு தோணுது அப்படின்னா நீங்க உடனே போட்டுருங்க, தியேட்டருக்குள்ள இருந்தே போட்டுருங்க. அதாவது இப்போ முதல் சீன் பாக்குறீங்க, ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் நல்லா இருக்குன்னா ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியால பதிவு போட்டுருங்க. அப்படியே எடுத்து லைவ் ஓட்டிடலாம். ஆமா, ஓட்டிடுங்க. கேட்க மாட்டாங்க. பாசிட்டிவா இருக்குன்னா எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஒருவேளை நெகட்டிவா இருக்கு, இந்த மாதிரி வந்து சீன் பிடிக்கல, அந்த டயலாக் பிடிக்கல, இது வந்து நீ தியேட்டருக்குள்ள இல்ல, ஒரு 4 நாள் கழிச்சு நீ வெளியே வந்து போட்டா கூட செல்லாது, தூக்கிடுவோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்லி 3 நாள்ல தூக்கிடுவோம். கோல்டு பீரியட் தானே அது பேர். என்ன பீரியட்? பெரிய சீஸ்ஃபயர் போற நிறுத்தி வச்சிருக்காங்க. 3 நாள்ல போட்டாங்க அவங்க லாபம் பார்த்து மொட்டை அடிச்சு போயிருவாங்க. அதுக்கப்புறம் வந்து மீதி ஒரு 10, அதுக்கப்புறம் ஊரா போய் சார் நல்லா சொல்ற எங்களை அடிக்க மாட்டான் எங்கடா போயிருந்த அப்படின்னு. சரி, இந்த கோல்டு பீரியட் எல்லாம் போடுற, அதுக்கப்புறம் நெகட்டிவ் ரிவ்யூ கூட போட்டுக்கலாம்னு சொன்னாங்க. இவங்க நெகட்டிவ் ரிவ்யூவே வேணாம்னு நின்னா கூட சரி ஓடிடிக்கும் சேர்த்து வந்து பேசுறாங்க அப்படின்னு நம்ம நினைச்சுக்கலாம். இது மொத்தமா வந்து ஒரு தியேட்டருக்காரங்க மட்டுமே வச்சு அந்த சுயநலமால படுது எனக்கு. பிசினஸ் இல்ல அப்படி இருக்கட்டும், அப்படி பிசினஸ்ன்னு யோசிச்சா கூட மொத்தமா யோசிக்கிட்டோம், அதுலயே ஒற்றுமையா இருக்கட்டுமே. எல்லாருக்குமான யோசிங்களேன். அதாவது இந்த கருத்துக்களை நாங்க எப்படி சொல்லணும்ன்றது சொல்லுங்க, இல்ல இந்த மாதிரி நெகட்டிவா இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு வரமுறை இல்லப்பா. அவங்க ஃபீல்டு சம்பந்தமாவே யோசிக்கட்டும். இதுலயே வந்து அவங்க ஃபீல்டுக்கு ஃபுல்லா யோசிச்ச மாதிரி தெரியல, ஃபேவரா ஒன்லி தியேட்டருக்காரங்களுக்கு ஃபேவரா யோசிச்ச மாதிரி தான் இருக்கு. இப்ப நீங்க சொல்ற மாதிரி கோல்டு பீரியட் 3 நாள் எதுவுமே வரலப்பா. இவங்க சொன்ன மாதிரி எந்த நெகட்டிவ் ரிவ்யூவும் வரல. 3 நாள் கழிச்சு நெகட்டிவ் ரிவ்யூஸ் தாராளமா கொட்டிக்கங்க அப்படின்ட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. தியேட்டருக்காரங்க காசு எடுத்துருவாங்க. சும்மாவே வன்மத்துல பாதி பேர் தெரியும். இல்ல தியேட்டருக்காரங்க காசு எடுத்துருவாங்க. 3 நாளா பாட்டில் அப் பண்ண நெகட்டிவ் ரிவ்யூ எல்லாம் 3ஆம் நாளுக்கு அப்புறம் கக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப ஓடிடிக்காரனுக்கு வந்து அடி வரதா? அதுதான் உங்களுக்கே பிசினஸ் பாதிக்குது. இதே நாங்க தான் சொல்லி தரணுமா? இல்ல அது கார்பரேட், அவங்க வாங்கட்டும், அவங்க காசு கொடுத்து நாங்க அவனை மொட்டை அடிச்சிட்டோம். ஆக்சுவலா தியேட்டர்ல மட்டுமே இவங்க போட்ட காசு எடுக்க முடியாது. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்.
நீங்க ஒரு 300 கோடி ரூபா போடுறீங்க அப்படின்னா எவ்வளவு நீங்க தியேட்டர்ல எடுத்துருவீங்க? மினிமம் ஒரு 100, 150, மீதி 50-60 கோடி நீங்க எங்க பிசினஸ் பண்ணுவீங்க? சேட்டலைட், ஓடிடி, இல்ல அதுவும் பாடி இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அதனால இதெல்லாம் கன்சிடர் பண்ணலன்னு நம்ம தெரியல. ஆனா நான் சொல்றது என்னன்னா, ஒருவேளை இவங்க சொல்ற லாஜிக் படி நெகட்டிவ் ரிவ்யூஸ்னால இவ்வளவு விஷயம் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோமே, இதுல வந்து அவங்களுக்கு சேர்த்தாது பேசலாமே. இதுல வந்து பெரிய ஒரு சுயநலம் தெரியுற மாதிரி எனக்கு தோணுது. கண்டிப்பா அவங்களோட மெயின் நோக்கம் அந்த போட்ட காசை எடுக்கணும். டிஸ்ட்ரிபியூட்டர் அதை வாங்கி போடுறாருல, ஒரு 20 கோடிக்கோ 30 கோடிக்கோ அந்த படத்தை வாங்கி தியேட்டர் ரிலீஸ் பண்றாரு, அந்த காசை எடுக்கணும். இவ்வளவு மைனடா இருக்கு அப்படின்ற போது எல்லாத்தையும் தான் சரி பண்ணுமே தவிர உங்களுக்கு எது பிரச்சனையா இருக்கு அதை மட்டும் நான் சரி பண்ணிட்டு உனக்கு நீ என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு போறது வந்து ஒரு மேம்போக்குத்தனமா இருக்கு. அதை வந்து அவங்க பண்ணிருக்க கூடாது. 3 நாள் வந்து ரிவ்யூஸ் வந்து நெகட்டிவா வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல அப்படி ஒரு சட்டமோ ஏதோ வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பாசிட்டிவா கொடுக்க கூட யாரும் வர மாட்டாங்க. அதெல்லாம் நெகட்டிவா பேச விட மாட்டீங்க, பாசிட்டிவா மட்டும் பேச விடுவீங்கன்னா என்னங்கிறோம். அதுக்குதான் முதல்ல இல்ல, எனக்கு ஃபர்ஸ்ட் புரியல. நீங்க எடுக்கிறது பூரா 100% பெர்ஃபெக்ட் ஃபில்மா? எப்பேற்பட்ட படமா இருக்கட்டும், ஹாலிவுட்ல மிக தேர்ந்த ஒரு டைரக்டர்கள் எடுக்கிற படத்திலேயே விமர்சனங்கள் வைக்கப்படுது. நீங்க நம்ம இங்க உட்காந்துட்டு ஆஹா ஓங்கிறான்ல, அங்க போனா தெரியுது அந்த படத்துக்கு மிதி வாங்கிட்டு இருக்காங்க. இப்ப அவ்வளவு விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. தமிழ் படங்கள்ல வர்றது பாதி இது பக்கா கமர்ஷியல் சினிமாக்களே அவங்களுக்கு ஏத்த மாதிரி பாதி எடுத்திருப்பாங்க, மீதி நம்ம ஆடியன்ஸ்க்கு ஏத்த மாதிரி எடுத்திருப்பாங்க. இப்ப ஆடியன்ஸ் வந்து அதே கரப்டடா இருக்கிறாங்களா, ஹீரோ வந்தாலும் அப்படின்னு கத்துறாங்களா? கிட்ட கிடையாது. அவங்க இதுதான் பார்த்து கத்துக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப அவங்களுக்கான நெகட்டிவ் விமர்சனங்கள் தோணதான் செய்யும் போது அதை நீங்க மாத்திக்க ட்ரை பண்ணுமே தவிர, ஒரு கமர்ஷியல் படம் வரும்போது இல்ல அது எப்படி நாங்க இவ்வளவு உழைச்சிருக்கோம், இவ்வளவு காசு போட்டிருக்கோம், அவர் பாருங்க 6 பேக் வச்சிருக்காரு, இவர் பாருங்க வெயிட் தூக்கி இருக்கிறாரு, இதெல்லாம் நீங்க பார்த்துட்டு இப்படி சொல்றீங்களே, ஒரு தனிப்பட்ட தாக்குதலா சொல்றீங்களே. தனிப்பட்ட தாக்குதல் தான் நாங்க வைக்கிறது தப்பு, நாங்களே ஒத்துக்கிட்டோம். அதை நீங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்றீங்களா? இல்ல அதுக்காண்டி கேஸ் போடுங்க. அப்படி நீங்க தனிப்பட்ட தாக்குதல் யாராவது பண்ணியிருந்தாங்கன்னா அவனை ரிமாண்ட் பண்ணீங்க, கூப்பிட்டு ஃபைன் போடுங்கன்னு சொல்லி நீங்க அதுக்கு நீங்க போய் இருந்தா கூட நானும் சேர்ந்து படியேறி வந்திருப்பேன். இல்ல கோர்ட்ல வந்து அதான் சொல்லியிருக்காங்க, நீங்க வந்து ஒருவேளை யாரோ ஒருத்தர் வந்து விமர்சனம் போட்டு அதோட நீங்க உடன்படலைன்னா நீங்க வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கேஸ் கொடுக்கலாம் அவர் மேல. ரிவ்யூவர்ஸும் வந்து ஒரு வரைமுறையில அதை ரிவ்யூ பண்ணணுங்கிற மாதிரி கோர்ட் வந்து அதோட சேர்த்து ஆர்டர் பண்ணிருக்காங்க. நமக்கு வந்து என்ன தோணுதுன்னா, இங்க வந்து இவங்க ரிவ்யூ கேட்கிற விதமே வந்து சரியில்லை. இப்ப இந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் தலையில கட்டி வைப்பாங்களே, எதுவா இருந்தாலும் படம் 4 நாளுக்கு அப்புறம் நேரா அவங்கள்ட்ட தான். ஆமா 4 நாள்ல இல்ல, இப்ப இவங்க சொல்ற ரிவ்யூ படி பார்த்தா அவங்க மட்டும் தான் வைப்பாங்க படத்தை. இப்போ வந்து ஒரு டிவில வந்து சீரியல் வந்து அந்த கிராமத்துல இல்ல நம்ம வீட்டுல அப்பா அம்மாக்கள் எல்லாம் வந்து பாப்பாங்க. அவங்க வந்து அதை பற்றி சினிமா ரிவ்யூ இல்லாம சரி போடுறாங்க பாப்போம் அப்படிங்கிற ஒரு மூட்ல பாப்பாங்க. டைம் இருக்கு, என்ன 1 மணி நேரம் இருக்கே ட்ரெயினுக்கு, சீரியல போட பாப்போம் அப்படி அந்த மாதிரி வந்து டிபிக்கலா செட் ஆயிருவாங்க. அந்த மாதிரி இவங்க எடுக்கிற படங்களுக்கு வந்து மக்களை வந்து பழக்கப்படுத்த பாக்குறாங்க இது மூலமா. இப்படிதான் வர வரும் போய் பொழுதுபோக்கு பாத்துருவாங்க. போய் பாட்டுவாங்க, நீ எதுவும் சொல்ல தேவையில்ல, நான் இப்படித்தான் எடுப்பேன், எடுக்கதான் எடுப்பேன், இதுல எந்த இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காதுங்கிற மாதிரி சொன்னா என்ன அர்த்தம்? அது மட்டும் இல்லாம காலத்துக்கும் இந்த வார்த்தையை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அது ஒரு பொழுதுபோக்கு, அது வந்து சமூகத்தை பாதிக்காது, இந்த படத்தை வந்து சும்மா பார்த்துட்டு போங்க. சும்மா பார்த்துட்டு போற படங்கள் மட்டுமா எடுக்கிறீங்க, நீங்க சமூகத்தையும் சேர்த்து எடுக்கிறீங்க, அதுல வர வாழ்வியல் எடுக்கிறீங்க. அதுல ஒண்ணு தப்பா இருக்குன்னா சமூகத்தை பாதிக்க தான் செய்யும். அப்ப நீங்க பார்த்துட்டு வந்து நெகட்டிவா சொல்லாத, நீ இஷ்டத்துக்கு ஒரு கருத்து சொல்லிக்கிட்டு இருப்ப, சமூகத்துக்கு எதிரான கருத்து சொல்லுவ. அந்த மாதிரியான படங்கள் வரும்போது வரலன்னு நம்ம சொல்லிட முடியாது, வருது இல்ல. பொழுதுபோக்குன்னு சொல்றாங்க, ஆடியன்ஸ் பொழுதுபோக்கா பார்த்துட்டா அந்த பிரச்சனை இருக்காது. ஆமா, அவங்க எல்லாரும் பொழுதுபோக்குக்கு மட்டும் எடுக்கிற படங்களும் இங்க வரது இல்லையே. ஒரு சமூகத்துக்கு சார்ந்த படங்கள் வருது, அவன் எடுக்கிற நோக்கத்திலே தெரியுது இவன் எதுக்கு படம் எடுக்கிறான். அப்ப அந்த மாதிரியான படங்கள் விமர்சனம் செய்யாம இருந்தா அது வளர்ந்துட்டு போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி படங்கள் இல்ல, இது எதுவுமே இல்லாம இதை எதுவுமே தொடாம நம்ம நீங்க இந்த உலகத்தையே தொடாம முழுக்க வந்து ஒரு ஃபேண்டசி வேர்ல்ட கிரியேட் பண்ணி நீங்க எடுத்திருந்தாலுமே அந்த படம் வந்து கதையோ இல்ல ஏதோ ஒரு அந்த சினிமா வரைமுறைகளுக்கு விமர்சனத்தை வந்து சந்திச்சுதான் தரும். அதுல நீங்க சர்க்காசமா சொல்லிட்டு போனா கூட கண்டுபிடிச்சிருவாங்க ஆடியன்ஸ் நீங்க எதை சொல்றீங்க. இல்ல அது நல்லதா இருக்கட்டும், இல்ல அந்த விமர்சனம் வந்து நல்லதாவும் இருக்கலாம் கெட்டதாவும் இருக்கலாம். நீங்க அவதார் படத்திலேயே வந்து அது முழுக்க கற்பனையான ஒரு இடமா இருந்தாலும், பூமியா இருந்தாலும், உலகமா இருந்தாலும், வேற்று கிரகமா இருந்தாலும் அதை பேஸ் பண்ணி, அதாவது நம்ம சொசைட்டி இல்லாம வேற ஒண்ணுதான் அது பண்ணிருப்பாங்கல்ல, அதுவே நல்லா இல்லைனாலும் இங்க விமர்சனம் வைக்கதான் செய்வாங்க. அதாவது கற்பனைன்னு தெரியும், பட் அங்கேயும் ஒரு கருத்து முறைனா ஒண்ணு நடக்குது, இது டைரக்டர் எதுக்கு வச்சாருன்னே தெரியலன்னா அவன் கேள்வி கேட்கதான் செய்வான். ஆமா, அப்ப வந்து டைரக்டர் இல்ல இது கற்பனை, என்னதான் கற்பனையா இருந்தாலும் நீ எடுக்கும் போது சிலது தெளிவா எடுத்துக்கணும்னு சொல்லி ஆடியன்ஸ் கேட்கதான் செய்வான். இல்ல இதுக்கு இது பதில் இல்ல, நான் வச்சேன் ஆமான்ட்டு போறது கூட பரவாயில்ல. இல்ல அப்படி கை தூக்குற டைரக்டர்ஸ் இங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, அது வேற விஷயம். அவங்களால பண்ண முடிஞ்ச பெஸ்ட் என்னன்னா அவங்க பேசாம இதெல்லாம் கண்டும் காணாத மாதிரி போறதுதான். அதுக்கு திரும்ப ரிப்ளை பண்றேன்ட்டு இந்த மாதிரி கோமாளித்தனம் எல்லாம் பண்றதுதான் வந்து சிரிப்பா இருக்கு. இது வந்து முழுக்க வந்து ஆடியன்ஸ் வர்சஸ் அப்புறம் தமிழ் சினிமான்னு திரும்பும் போது ஒரு இன்னும் தமிழ் சினிமான்னு சொல்றதா இல்ல தியேட்டர்ஸ் சொல்றதா, தியேட்டர் ஓனர்ஸ் சொல்றதா, ப்ரொடியூசர்ஸ் சொல்றதா, இப்படி ஒரு விஷயம் நடக்குது, அதுக்கு வந்து எதிராவோ இல்ல சப்போர்ட்டாவோ யாருமே வராம வேடிக்கை பாக்குற மாதிரி விஷயங்கள் மாதிரி தான் தெரியுது. ஒருவேளை வந்திருந்தாங்க, ஒண்ணு ஆதரவா வந்திருந்தா தமிழ் சினிமான்றது பேசியிருப்போம், இல்ல நமக்கு சப்போர்ட்டா வராங்க அப்படின்னா தியேட்டர் ஓனர்ஸ் பேசுவோம். இவங்க வந்து எதுவும் நடக்காத மாதிரியான ஒரு
வேடிக்கை பார்க்கும் தன்மையில மட்டும் நின்று பாக்குறாங்கன்ற மாதிரிதான் இருக்கு. உண்மையுமே இது வந்து இன்னும் சீரியஸா யாரும் எடுத்துட்டு போகல. பட் இது தொடர்ச்சியா அவங்க நம்மள்ட்ட சொல்லிட்டே இருக்காங்க, நாங்க பண்ணிடுவோம்ன்றது. இது வந்து அவங்க பண்றதுக்கு முன்னாடியே இப்ப வந்து பல தியேட்டர்கள்ல வெளியே நின்று எடுக்கிறாங்க. சில பேர் எடுக்கிறதுக்கே தயங்குறாங்க. என்ன ஏதாவது பவுன்சர்ஸ் வச்சு இது பண்ணிடுவாங்களோ இல்ல போலீஸை வச்சு ஏதாவது பண்ணிடுவாங்களோன்ற ஒரு தயக்கம் ஏற்படுது. அப்ப இதை நம்ம வந்து இல்ல அப்படி பண்ண முடியாது, இப்ப கோர்ட்டே சொல்லிருச்சு அப்படின்ற போது நீங்க எடுக்க விட்டுதான் ஆகும். பழகங்களை விடாது, உள்ளன்னா ஒன்றும் பிரச்சனை அது உங்க இடம், நீங்க விடுறீங்க உள்ள. பட் வெளியே எடுக்கும் போது கூட நீங்க எடுக்காதீங்கன்னு யாராவது சொன்னீங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு வெளியே கூட விடுங்க. அது ஏதோ பப்ளிக் நியூசன்ஸ் சொல்லி அதையும் முடக்கிறாங்க. சோசியல் மீடியால போடக்கூடாதுன்னா என்னங்க பண்றது? அந்த கேஸ்ல எழுதிடுவாங்க சோசியல் மீடியால பண்ணக்கூடாதுன்னா. அப்ப அது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் ஒரு இடத்துல கூட இல்லாம பண்ணும்போது என்ன பண்றது? அதுதான் எனக்கு என்ன கேள்வினா, அந்த தமிழ் பிலிம் ஆக்டிவ் ப்ரொடியூசர் அசோசியேஷன்ல தலைவரா இருக்கக்கூடிய பாரதி ராஜா இருக்கிறாரு, எஸ்ஆர் பிரபு இருக்கிறாங்க, இன்னும் பல லிங்குசாமி போன்ற பல இயக்குநர்களும் ப்ரொடியூசர்களும் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் இதை கடந்து தானே வந்திருப்பாங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு படம் ஹிட் ஆனதுக்கு இதுக்கான விமர்சனம் மட்டும் தானே காரணமா இருந்திருக்கு. ஒரு டைம்ல ஒண்ணுமே இல்லாம வந்து டைரக்டர்னால அவங்கள வளர்த்து விட்டதே பாதி விமர்சனங்கள் மட்டும்தான். பத்திரிகை விமர்சனமோ இல்ல காதுபட பேசினதான். ஒரு படம் நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு போறதே விமர்சனம் வழியாதான். இவங்க நம்ம நிப்பாட்டிட்டா மட்டும் என்ன படம் வந்திருக்குன்னே பாதி மக்களுக்கு தெரியாது. அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிறதே சோசியல் மீடியால தான். அதை போல விமர்சனங்கள் வச்சு கெட்டதா இருந்தாலும் போய் பார்க்கக்கூடிய இது இருக்கிறாங்க. இப்போ நான் நெகட்டிவா சொல்றேன்றதுக்காண்டி என்ன நெகட்டிவா சொல்றேன்னு போய் பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ் இருக்கிறாங்க. இப்போ வந்து அது இல்லை அப்படின்னா உங்களுக்கு தான் பாதிக்கும். இது வந்து எப்படி பாரதி ராஜாவுக்கு தெரியாம போச்சு, எஸ்ஆர் பிரபுக்கு தெரியாம போச்சு, எஸ்ஆர் பிரபுக்கு தெரியாத வேற விஷயம். இந்த மாதிரியான இன்னும் மூத்த தலைவர்களுக்கு எப்படி தெரியாம போச்சு அப்படின்றதுதான் கேள்வியா இருக்கு. இல்ல அவங்களுக்கு பாதிக்குது பாதிக்கலைங்கிறது மேட்டர் இல்ல. ஒரு விஷயம் தரமா இல்லைங்கிறப்ப ரிவ்யூ நெகட்டிவா இருந்ததுன்னா அதை சரி பண்ணிட்டு அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், நம்ம சைடு என்ன தப்பு இருக்குங்கிறத அந்த குறைகளை வந்து நிவர்த்தி பண்றதா வந்து கரெக்டான விஷயமா இருக்கும். யாரா இருந்தாலும் நீங்க வந்து எந்த ஒரு ப்ராடக்ட் வாங்கினாலும் நம்ம ரிவ்யூ பார்த்து போற ஒரு சூழல் வந்து இப்போ வந்துருச்சு. அப்படிங்கிறப்போ படம் மட்டும் என்ன எக்ஸப்ஷனா என்ன? ஒரு ஹோட்டல் பார்த்தோம், ஒரு இடத்துல வந்து ஹோட்டல் இருக்காதப்பா, உதாரணத்தோட வருவாங்க பாக்குறோம். என்னன்னு சொல்லுங்க, ஹோட்டல் உதாரணம் பாத்துங்க, ஜவுளி கடை உதாரணம் பாருங்க, இந்த 3 படத்தை காலி செஞ்சது நீங்க தான் அப்படின்னு ஒரு அறிக்கை வந்தாலும் வரும். உதாரணத்தையே எடுத்துட்டு வராது. அப்புறம் வந்து நீங்க ஒரு ஜவுளி கடை போய் கத்துவீங்களா, ஹோட்டல் முன்னாடி கத்துவீங்களா, படம் முடிக்கலன்னா ஆவேசமா பேசுவீங்களா? ஜவுளி கடையை பத்தி சோசியல் மீடியால கத்துவேன். வெளியே கத்துலனாலும் வீட்டுக்கு வந்து கதற வேண்டாம், எனக்கு கிடைக்கல, எனக்கு பிடிக்கல, அங்கேயே கத்த விடாம போட்டா நான் என்ன பண்றது? நீங்க ஒரு ஜவுளி கடை ஹோட்டல்னு சொல்றீங்களா, அதுல வந்து ஹோட்டல் முன்னாடி கத்த முடியாதான்? இப்ப கூகுள் மேப் எல்லாம் வந்துருச்சு, அதுக்கு ரிவ்யூ சிஸ்டம் வந்துருக்கு. அந்த ஹோட்டலை பத்தி அதுல போட்டிருப்பான். எத்தனை எல்லாமே வந்து ரிவ்யூ பேஸ்ல தான் போயிட்டு இருக்கு. உலகமே அப்படிதான் போயிட்டு இருக்குறப்ப இது மட்டும் எனக்கு கிரிட்டிசிசம் இருக்க கூடாதுன்னு அர்த்தம். ஆனா மக்கள்கிட்ட இருந்து மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு வந்து இருந்திருக்கு இது மூலயமா. என்னன்னா இது 2 தடவை வரும்போது ஒரு காமெடியா எடுத்துக்கிட்டாங்க, என்னடா நடக்காதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா என்னைக்கு நீங்க கோர்ட்டு வரையும் போயிட்டு இதை வந்து கொடுத்தா ஒத்துப்பாங்கன்னு நினைச்சு போனீங்களோ அப்பல இருந்து மக்கள் வந்து உன்னிப்பா கவனிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க பண்ற அடுத்த ஒன்னு விஷயங்கள் நீங்க பண்ண போறீங்க அப்படின்றது வந்து ப்ரொடியூசர்ஸா இருக்கட்டும், டைரக்டர்ஸா இருக்கட்டும், இல்ல டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்கட்டும், இதை தொடர்ச்சியா பண்ணாதீங்க அப்படின்றத சொல்ல வருது. சரி, இப்ப கோர்ட்டே விட்டுருச்சுன்னா அடுத்து நீங்க அதை அப்படியே அமைதியா விட்டீங்கன்னா, இல்ல அந்த கருத்துக்களை அதாவது ஒரு தலைபட்சமா தாக்குறது, இல்ல ஒருமையில பேசுறது, இல்ல வந்து ஒரு குறிப்பிட்ட ஆக்டரை தாக்கி பேசுறது, அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுக்கு நீங்க என்ன இதை அதை பண்ணுங்க. ஏன்னா நிறைய மீடியாக்கள்ல அது தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதை நீங்க முடக்கிறதுக்கு என்ன வழியோ அதை பாருங்க, அது நடக்காம இருக்கிறதுக்கு என்னவோ அதை பண்ணுங்க. ஆனா ஒட்டு மொத்தமா நீங்க அமைதியா இருக்கணும், எங்களுக்கு பிசினஸ் வேணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பா எழும். அதுதான் வந்து சொல்லிக்க வருது. இதோட இந்த விவாதம் வரவே கூடாது அப்படின்றதான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து இது இவ்வளவு பேசணுன்றதே கிடையாது. இது வந்து ஒருத்தரோட கருத்து சுதந்திரம், அதாவது அவன் பேசுறதுலயே வந்து இவ்வளவு பிரச்சனையா வச்சுக்கிறோம் அப்படின்னா இது வந்து தமிழ் சினிமாவும் சரி, ஒரு ஜனநாயகமும் சரி, இது வந்து சரியில்லாம தான் இருக்கும். இதோட இந்த விவாதத்தை வந்து நம்ம முடிச்சுப்போம். ஓகே, இதே மாதிரி இன்னொரு வீடியோல கூட சேர்ந்து சந்திக்கிறோம். இது மாதிரி இல்ல, இது மாதிரி வேற ஏதாவது நல்ல டாபிக்கோட கூட சேர்ந்து சந்திக்கிறோம். அண்டில் தான் கூட விடைபெறும். ஓகே டாடா, பை பை.